ஒரு பெண்ணுக்கு அந்த அத்தாரிட்டி கொடுக்கக்கூடியதும், அந்த ஆளுமையை கொடுக்கக்கூடியதும், அந்த ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதும் கர்ப்பப்பை தான். அது வந்து அவ்வளோ பலம். ஏன்னா, ஆ அந்த பீரியட்ஸ் தொடர்பான அந்த ஹார்மோன்ஸ் எந்த அளவுக்கு ஒரு பெண்ணுக்கு வந்து உடல்ல கரெக்ட்டா வேலை செய்யுதோ, அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஆரோக்கியம். மற்ற விஷயங்கள் அதாவது இப்ப கர்ப்பப்பை எடுத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது பேக் பெயின் முதுகு தண்டுவட வலி அதிகமா இருக்கும். ரொம்ப நேரம் நிக்க முடியாது. எப்பவுமே ஒரு வலி வேதனையோடயே இருப்பாங்க. ஒரு விரக்தியில இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே தொடர்ந்து ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இது ஃபர்ஸ்ட்டு உணவு உணவு பழக்கத்தில சரி பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இட்லி, தோசைக்கே மாவு அரைச்சா கூட இன்னைக்கு அரைச்சு, நாளைக்கு காலையில இட்லி, நாளைக்கு சாயங்காலம் தோசை, நாளான்னைக்கு காலையில தோசை. இதோட முடிச்சிரணும். ஆனா, நான் வாஸ்து பார்க்க போற வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, 10 நாளைக்கு ஒரு தடவ மாவு அரைச்சு வைக்கிறாங்க. அரைச்சு அவசர அவசரமா அரைச்சு போட்டு வச்சுட்டு வந்து சீரியல் பார்க்குறாங்க. சீரியலும் பார்க்கக்கூடாது. இதுவும் ஒரு கருத்து. ஏன்னா, நெறைய அதில வந்து நல்ல சீரியல்கள் பார்க்கலாம். ஒரு கதை படிக்கிற மாரி, புக்கு படிக்கிற மாரி. ஆனா நெறைய சீரியல்கள்ல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நெறைய நெகட்டிவான விஷயங்கள் தான் வருது. அதையும் தவிர்க்கிறது நல்லது. அது